இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டாபய காரணமல்ல, அரசாங்கம் தெரிவிப்பு. நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வேலை திட்டம். அனுர அரசாங்கத்துக்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு. இறக்குமதி வரியால் வாகனங்களின் விலை உயர வாய்ப்பு. ரணிலால் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதிகள் தொடர்பில் வெளியான தகவல். ஹெரோனிகா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ரணிலின் பொருளாதார கொள்கையை அனுர அரசு பின்பற்றுகிறதா? நாமல் கேள்வி. கனடாவில் வீடு விற்பனை அதிகரிப்பு. வெளியான தகவல். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக இராஜாங்க அமைச்சர் சதுரங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த கூற்றுக்கள் தவறானவை என்று அவர் கூறியுள்ளார். 1977ஆம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019ஆம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2022இல் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியில் இருந்து வெளியேற்றினர். இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சவே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு இன்றும் சுமத்தப்பட்டு வருகின்றது. நேஷன் பிராண்டிங் கம்பைன் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030ஆம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் $5 பில்லியன் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் நேஷன் பிராண்டிங் கம்பைன் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030ஆம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 5 மில்லியனாக உயர்த்தி $10 பில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்று உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்தார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகாலமாக முகங்கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்நாட்டில் விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரியால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன இறக்குமதியின் போது அறவிடப்படும் வரிகள் அதிகரிக்கப்படும் என நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இயந்திர திறனுக்கு ஏற்ப வரி விதிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டு முதல் வாகன இறக்குமதிக்கான வாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கையின் பிரதான வாகன இறக்குமதி நிறுவனங்களின் பத்திரிகை விளம்பரங்களை வெளியிடுவதும் இந்த நாட்களில் அதிகரித்துள்ளது. இந்த விளம்பரங்களினால் சந்தையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை மற்றும் அவற்றின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பயன்படுத்திய வாகனங்களை விட புதிய இறக்குமதி வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என வாகன இறக்குமதியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பத்திரிகை விளம்பரங்களில் வெளியாகும் விலையில் வாகனங்களை வாங்க முடியாது எனவும் வாகன இறக்குமதி வரி அதிகரிப்பே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர்.
இதன் காரணமாக 80 முதல் 100 லட்சம் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்ட டொயோட்டா ரைஸ் கார் சுமார் 170 லட்சம் ரூபாய் என்றும் 40 முதல் 50 லட்சம் ரூபாய் வரையில் விற்கப்பட்ட ஆக்வா கார் 100 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் விரைவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை சமகால அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ளது. அதற்கமைய கடந்த அரசாங்கத்தின் போது 362 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 362 அனுமதி பத்திரங்களில் 172 அனுமதி பத்திரங்கள் FL4 எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும். மேல் மாகாணத்திற்கு 110 மதுபான அனுமதி பத்திரங்களும், தென் மாகாணத்துக்கு 48, வட மாகாணத்துக்கு 32, கிழக்கு மாகாணத்துக்கு 22, மத்திய மாகாணத்திற்கு 45, வடமத்திய மாகாணத்திற்கு 14, வடமேல் மாகாணத்திற்கு 30, ஊவா மாகாணத்திற்கு 30, சப்ரகமுவ மாகாணத்துக்கு 30 என்ற அடிப்படையில் 331 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. FL4 எனப்படும் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் 172 அனுமதி பத்திரங்கள் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா மீது சுமத்தப்பட்டிருந்த அவமதிப்பு வழக்கிலிருந்து அவரை நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக குற்றம் சுமத்திய ஹிருணிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து ஹிருணிகாவை விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கல்கிச நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் ஹிருணிகா தெரிவித்த கூற்றுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனினும் இதுபோன்ற கருத்துக்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடப் போவதில்லை என ஹிருணிகா பிரேமச்சந்திர தனது சட்டத்தரணி ஊடாக உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்றுகிறதா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் உரையாற்றியதாவது: ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கைக்கும் தேர்தலின் போது வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் இடையே ஒற்றுமை இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இந்த கொள்கைகள் உண்மையில் கொண்டு வரப்படுமா அல்லது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கைகளா என்ற கேள்வி எங்களுக்கு உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டது நீங்கள் தேர்தலின் போது கூறிய கொள்கை அல்ல. அடுத்த ஆண்டு நீங்கள் 500 பில்லியனை கொண்டு வர வேண்டும். எவ்வாறு கொண்டு வருவீர்கள்? காலவரையின்றிய வரிகள் மூலமா என அவர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வீடு விற்பனை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மாதம் இவ்வாறு வீடு விற்பனை அதிகரித்துள்ளதாக டொரண்டோ பிராந்திய வீட்டுமனை சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இவ்வாறு வீடு விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் 5875 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது சுமார் 40% அதிகரிப்பாகும். கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது நவம்பர் மாதத்தில் வீடு விற்பனை 2% அதிகரித்துள்ளது. வீடுகளின் விற்பனை விலையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது சுமார் 2.6% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.